வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்று தைப்பூச விரத முறை 6வது நாள் நம்ம வீட்டில் பூஜை செய்திருக்கேன். இன்று வியாழக்கிழமைன்றதுனால மங்களகரமாக மஞ்சளில் தாங்க இன்னைக்கு அபிஷேகம் செய்திருக்கிறேன். வாங்க அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் எப்போ செய்தாலும் பஞ்சாமிர்த வண்ணம் பாடல் ஓடிட்டே இருக்கும். அழகாக அபிஷேகம் செய்து முடிக்கலாம். அதை கேட்டுக்கிட்டே அபிஷேகம் செய்து பாருங்களேன், அப்படி ஒரு மன நிறைவாக இருக்கும். இன்று நான் மஞ்சள் அபிஷேகம் செய்திருந்தேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் செய்கிறோம் இல்லையா, அதனால் இன்று மஞ்சள். பிள்ளையார் பூஜை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பிள்ளையார் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்சிலிர்ப்பான ஒரு அற்புதம் நிகழ்த்தினார். எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே பூரிப்பாக இருந்தது. பேசும் தெய்வமாக இருந்து விநாயக பெருமான் நம்ம முழு மனதோட உள்ளன்போடு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவரும் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. எந்த மாதிரி பூஜை நாம் செய்யணும், என்ன திருப்புகள் படிக்கணுன்றதையும் அவர் எதிர்பார்க்குறாருன்றது ரொம்ப ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் பதிவில் சொல்கிறேன். தினமும் அரிசி மாவில் தான் நான் பிள்ளையார் சுழி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சரி மாக்கோலத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது நல்ல காய அப்படி ஒரு பளிச்சுன்னு பூஜை ரூமே அப்படி ஒரு பிரைட்னஸாக இருந்ததுங்க. நீங்கள் வேணால் முயற்சி செய்து பாருங்கள். இது போடுறதுக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அழகாக நம்ம பச்சரிசி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. 2-3 நாள்னா கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே நீங்கள் டப்பாவில் வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அழகாக ஒவ்வொரு பிள்ளையார் சுழி போடும்போதும் பிள்ளையாருடைய மந்திரங்கள் சொல்லி மஞ்சள் குங்குமம் வைத்து ஒவ்வொரு பிள்ளையார் சுழிக்குமே காயத்ரி மந்திரங்கள் சொல்லி இந்த பூஜை முறையை செய்யுங்க. விநாயக பெருமானோட முருகப்பெருமானோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். தைப்பூச விரத முறை 3 நாட்கள் நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.